வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி பிரியாவின் சமையல் அறையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ஜவ்வரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன், பாசிப்பருப்பு 1/2 டம்ளரு, தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய், 1 கப்பு தேங்காய், கொஞ்சமாக பச்சரிசி ஊற வச்சுருக்கிற 1 கைப்பிடி அளவு, நெய், வெல்லம். இதுதாங்க நம்மளுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அடப்பை பற்ற வச்சுக்கலாம். வடிச்சிட்டு வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது ஜவ்வரிசி நம்ம போட்டுக்கலாம். ஜவ்வரிசி இப்படி வறுத்துக்குங்க. வறுத்துக்கிட்டு இது ஒன்றில் கொட்டிடலாம். அடுத்தது கொஞ்சமாக நெய் விட்டு பாசிப்பருப்பு போடலாம். பாசிப்பருப்பு மணம் வர வரைக்கும் அது வறுக்கலாம். இப்போ நல்லா பாசிப்பருப்பும் வணங்கிடுச்சு. நம்ம இதையே ஒரு குக்கரில் கொட்டிடலாம். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நாம் ஒரு குக்கரில் கொட்டி ஒரு 4-5 விசில் விடலாம். நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். பாயாசத்துக்கு தேவையானது 3 ஏலக்காய், 1 கப்பு தேங்காய், ஊற வச்சிருந்த பச்சரிசி, இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம 4 சவுண்ட் விட்டு சவுண்ட் அடங்கிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொலன்னு குழஞ்சி வந்துருக்கு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது, தேங்காய் விழுது, அரிசி, ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை சேர்த்திக்கலாம். அதுக்குள்ளார நம்ம முந்திரி, திராட்சையும் நெய்யில் வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம்.
அப்படியே நல்லா வெல்லத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானது ஒவ்வொருத்தர் நிறையா ஸ்வீட் சாப்பிடுவாங்க, இனிப்பாக இருக்கும் வேணும்னு நினைப்பாங்க. தேவைக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து வெல்லம் போட்டுட்டோம். ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணலாம். இப்போ பாயாசத்தில் பபுள்ஸ் வருது பாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாயாசம் தயாராகிடுச்சுங்க. இது ஒரு குண்டாக்கு மாற்றிக்கலாம். நம்ம பாயாசம் ரெடியாக. ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி பாயாசமும் சாமிக்கு படைச்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.